ஜெயசூத்த புரிவாத ஜெயசூத்த புரிவாத ஜெயமக ஞானத பேச ஜய கஜ சம்ஹாரே ஜய கீர்த்திவ சேஷ ஜய ஜய ஜணுததாம் ஜணுததீம் ஜணுதத்வாம் தகஜணுதாம் தகிட்ட 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 பெண்மையின் இலக்கணம் எழில் ரூபங்கள் கண்ணகி மாதவி முகழ் பாடுங்கள் ஒருத்தி துடித்து கோபம் கொண்டாள் ஒருத்தி துறவு கோலம் கொண்டாள் ஒருத்தி தீமைக்கு தீயை வைத்தாள் ஒருத்தி நன்மைக்கு வேறே நட்டாள் ஒருத்தி பத்தினி தெய்வம் ஒருத்தி பண்புக்கு வேதம் ஒருத்தி பத்தினி தெய்வம் ஒருத்தி பண்புக்கு வேதம் குடுதி குடுதகதரி கிடதகதா நிலம் போற்றிடும் நான் குண நிறைகூடம் நாயகன் நலமதை காட்டிய கோகுலம் நான் நிலம் போற்றிடும் நான் குண நிறைகூடம் நாயகன் நலமதை காட்டிய கோகுலம் நீதிகள் தளங்குதோன் ததிங்கிணதும் தின்னம் தகும் தரிகிடதக தகதினம் தகும் தரிகிடதக தின்னம் நம் கிடதக தரிகிடதும் கிடதக தரிகிடதும் கிடதக தரிகிடதும் ததிஞாதே அகிலம் தழைத்திட அவுணரழிந்திட இறையவர் ஆடிய ஆடல் 11 11
வாணழிய சோனகர் தன்னிலே எழில் கோல விழிமது கனகியே கோவலன் கரம் பிடித்தார் 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 எழில் கோல விழிமது கனகியே குதகதி குதகதிங்கின தொம் தொம் தித்த கனகதொம் தித்த கனகதொம் தித்த கனகதலாங்கு தொம் கிருதகதீம் தித்த கனகதீம் தித்த தீம் திகதக தகதீம் தகதொம் தொம் தித்த கனகதலாங்கு தொம் கிருதகதீம் தித்த கனகதீம் தகதொம் தாம் தகதீம் தகதத்தலங்கு ததிங்கின தொம் தத்தித்த கிருதகதொம் தாம் தகதீம் தகதத்தலங்கு ததிங்கின தொம் தத்தித்த கிருதகதொம் தாம் தகதீம் தகதத்தலங் ததிங்கின தொம் தத்தித்த கிருதகதொம் தன்னிலை தவறிவிட்டார் தர்மத்தை மறந்து விட்டார் அவன் தன்னிலை தவறிவிட்டார் சுடுகிறதே தீயை திங்களும் சொரிகிறதே தென்றலும் 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 சுடுகிறதே தீயை திங்களும் சொரிகிறதே சமள வண்ணனை பாடுங்கடி எங்கள் சீதாரன் கண்ணனை போற்றுங்கடி கோகுல கிருஷ்ணனின் நிலைகள் பாடியே குறவையாடி கும்மி கொட்டுங்கடி தேவகி பாலனாய் தோன்றியவர் யசோதை மைந்தனை மாறியவர் தேவகி பாலனாய் தோன்றியவன் அவன் யசோதை மைந்தனை மாறியவன் வேதங்கள் நான்கிற்கும் எட்டாதவன் பூரி வெண்ணையை எட்டிய தொட்டவனாமடி சமள வண்ணனை பாடுங்கடி எங்கள் சீதாரன் கண்ணனை போற்றுங்கடி கோகுல கிருஷ்ணனின் நிலைகள் பாடிய குறவையாடி கும்மி கொட்டுங்கடி சமள வண்ணனை பாடுங்கடி எங்கள் சீதாரன் கண்ணனை போற்றுங்கடி கோகுல கிருஷ்ணனின் லீலைகள் பாடிய குறவையாடி கும்மி கொட்டுங்கடி சிதறின எங்கும் சிதறின எங்கும் கெடுவேன் என்றே இருந்தான் கெடுவேன் என்றே இருந்தான்
தனனதிம் தனனனதிருதோம் தனனதிம் தனனதிம் தனனனதிருதிகடதகததிம் நாதரிகடதகதித்தரிகடதகததிம் ததிம் தத்தரிகடதகதித்தரிகடதகதொம் தரிகடதகததிம் ததிம் ததிம் தனனதிம் தனதிம் ததிம் திரனாய் தனள் கொல்வன் சதி செய்யகழ்வன் எனகாகி கணவன் பலியாய் மங்கை முடித்தன கொதித்து எழுதை தவிக்கும் நெருப்பாய் திரித்து நகரை எரித்து அழித்தனல் ததிம் திரனாய் தனனதிம் தனதிம் ததிம் திரனாய் பெண்ணினத்தின் நாயகிகள் காவல் தெய்வம் கண்ணகிற்கும் ஆடல் கரசி மாதவிக்கும் கோவல்லன் கோதையர்கள் பெண்ணினத்தின் நாயகிகள் காவல் தெய்வம் கண்ணகிக்கும் ஆடல் கரசி மாதவிக்கும் யார வாழ்த்தவர தவையோர்க்கும் கலைஞர்க்கும் குருவுடன் பெறவர்க்கும் கும்பிடும் தெய்வத்திற்கும் வாயார வாழ்த்தவர தவையோர்க்கும் கலைஞர்க்கும் நித்திய மங்களம் என்றும் நித்திய மங்களம் நித்திய மங்களம் நித்திய மங்களம் தரணியிலே தமிழ் நிலைக்க தமிழ் கலைகள் தம்மை வளர்க்கும் கலை கோயில் தனை வாழ்த்தி கூறிடுவோம் ஜெயமங்கலம் தரணியிலே தமிழ் நிலைக்க தமிழ் கலைகள் தம்மை வளர்க்கும் கலை கோவில் தனை வாழ்த்தி கூறிடுவோம் ஜெயமங்கலம் கலை கோவிலனை வாழ்த்தி கூறிடுவோம் மங்களம் கலை கோயில் தனை வாழ்த்தி கூறிடுவோம் மங்களம் ஜெயமங்கலம் சுபமங்கலம் நித்யமங்கலம் சர்வமங்கலம் சர்வமங்கலம் மங்களம் மங்களம். எல்லோருக்கும் வணக்கம். கோதையம்மா சொன்ன மாதிரி இந்த கோடை இசை விழாவில் நான் இந்தியாவிலேருந்து வந்து இது வனிதா குகேந்திரன் 4வது அரங்கேற்றம்னு நினைக்கிறேன். இத்தனை அரங்கேற்றமும் ஃபஸ்ட்டு சிவானை பற்றி அவங்க வனிதா குகேந்திரன் ரொம்ப அழகாக பண்ணினாங்க. அதுக்கப்புறம் கர்ணன், அதுவும் பிரமாதமாக இருந்தது. ஆடின பொண்ணும் நல்லா ஆடினான். பட் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. இன்றைக்கு நான் ஆசிய ரசிகனாகவும் 57 வருஷம் என்னுடைய ஃபீல்டில் முடிஞ்சு போனாலும், வழுவூர் ராமையா பிள்ளை பரம்பரையில் நான் வந்திருந்தாலும், டான்ஸு பரம்பரையில் வந்தாலும், ஒரு 4 தலைமுறையாக நான் மகா பெரிய மேதைகளுக்கு வாசிச்சுட்டு இப்பவும் இருக்கேன். அந்த மேதைகள்லாம் இப்போ இல்லை. ஆனால் ரசிகங்கிறது ஒரு பெரிய விஷயம். பிரபல டான்ஸ் மாஸ்டர்ஸ், டான்சர்ஸ், அவங்க டான்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். பாலசரஸ்வதி அம்மா, வைஜெயந்தி மாலா பாலி, எங்கள் தாத்தா சிஷ்ய பத்மா சுப்பிரமணியம், சித்ரா விஸ்வேஸ்வரன், இப்போ இருக்கிற உர்மிளா சத்யநாராயணன், அகில உலக டான்ஸர் எல்லாருக்கும் நான் பார்த்துருக்கேன். சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்கேன், பேசியிருக்கேன். ஆனால் இன்றைக்கு இந்த சிலப்பதிகாரம் ஆடினது அப்படியே டச் விட்டு அப்படியே ஹார்ட்டே டச்சாக ஆடி, அந்த அளவுக்கு அவங்க ஆடியிருக்காங்க. அந்த டான்ஸில் அவ்வளவு இருந்தால் அந்த அஸ்வினி 2 பேருமே பெரிய ஸ்டாராக வரப்போகிறாங்க, சந்தேகமே இல்லை. உலகம் பூரா வரப்போகிறாங்க அவங்க. அந்த டெடிக்கேஷன், நான் அவங்ககிட்ட சும்மா தமாஷ் பண்ணுவேன், உன்னை பற்றி பேச போகிறேன், எனக்கு கவனிக்க மாட்டேங்கிற மாஸ்டர்னு. நிஜமாகவே 1 ஹவருக்கு ஒரு தடவை வந்து குழந்தை மேலே வந்து மாஸ்டர் வாட் யூ வாண்ட் அப்படின்னு கவனிப்பா. அந்த இதில் அந்த அளவுக்கு ஒரு
எது கவனிக்காங்கிற சொல்ல அந்த இங்கே பிறந்த குழந்தைக்கு இப்படி ஒரு இன்வால்வ்மெண்ட் குருக்கிட்ட இருக்கிறத பற்றி நான் ஆச்சரியப்படுறேன். வருங்கால சமுதாயம் அப்படி தான் இருக்கணும். அந்த குழந்தைகளுக்கு நான் அறிவுரைப்படுத்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். கனடாவிலே நான் 100க்கும் மேற்பட்ட அரங்கேற்றங்களுக்கு சென்றிருக்கின்றேன், பார்த்திருக்கின்றேன். ஐயா போன்றும் பார்த்திருக்கின்றேன். உண்மையிலேயே பக்தவத்சலம் ஐயா கூறிய அத்தனை வார்த்தைகளும் யதார்த்தமானவை, பொருத்தமானவை, உண்மையானவை. அந்த அடிப்படையிலே நான் அதற்குள் போகாமல் நான் இன்று பார்த்தது 4 உருப்படிகள் தான் நான் பார்த்தேன். வர்ணம், பதம், தில்லானா, நிறைவாக மங்களம். இது ஏன் குறிப்பிடுகின்றேன் என்றால், நாட்டிய உருப்படிகளிலே வருகின்ற அத்தனை உருப்படிகளும் ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டிருந்தால் மிகவும் நன்றாயிருக்கும். இங்கே நீங்கள் பாருங்கள், இந்த 4 உருப்படிகளிலும் வர்ணத்திலும் பதத்திலும் தில்லானாவிலும் நீங்கள் யாரும் கவனித்தீர்கள் தெரியாது, ஐயா கவனித்திருப்பார். சிலப்பதிகாரத்தை மையமாக கொண்ட இந்த நடன நிகழ்ச்சியானது மங்களத்தை நீங்கள் கவனித்திருந்தால் தெரியும். வர்ணத்திலே தொடங்கி பதத்திலே நிறைவை நோக்கி மங்களத்திலே அங்கே முடிகின்ற பொழுது பார்த்தீங்க என்றால் சிலப்பதிகாரமே ஓடிக்கும். எந்த ஒரு நாடக நிகழ்ச்சியிலும் நடன நிகழ்ச்சிகளிலும் இந்த மங்களத்துக்கும் இந்த பரதநாட்டிய அந்த நிகழ்ச்சிக்கும் தொடர்பே இருக்காது. ஆனால் இங்கு இந்த எடுத்துக்கொண்ட அந்த கருவின் அடிப்படையில் அந்த மங்களமும் முடிந்திருக்கிறது. அதை நீங்கள் கவனித்திருந்தால் புரிந்திருப்பீர்கள். அது ஒரு புதுமையாக எனக்கு பட்டது. மங்களத்திலும் அந்த கதை கருவினுடைய ஒரு நிறைவாக அதை தந்தார்கள். அது மிகவும் பொருத்தமாயிருந்தது. இன்னும் ஒன்று தில்லானா. இன்னும் நிரம்ப நாட்டிய நடன ஆசிரியர்கள் இருந்தார்கள், அரைவாசி பேர் போய்விட்டார்கள். நான் எப்பொழுதும் நல்ல விஷயத்தை சொல்லுவேன், துணிந்தி சொல்லுவேன். இப்பொழுது தில்லானா இங்கே நிகழ்வதில்லை. 2000க்கு முன்னர் இருந்த தில்லானா நிகழ்ச்சிகள் இப்பொழுது நடப்பதில்லை. வந்து போகிறார்கள், தில்லானாண்டு சொல்லிவிட்டு போகிறார்கள் என்பதில் நடன ஆசிரியர்களுக்கும் புரியும். அது நான் 2 நடன ஆசிரியர்களை கேட்டேன், இந்த தில்லானா ஏன் இவ்வாறு நீங்கள் செய்கிறீர்கள் என்று. பிள்ளைகள் செய்யணும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இருக்கட்டும். ஆனால் இன்று இந்த தில்லானாவில் சிலம்பும் வந்தது. அதுதான் மிக முக்கியமானது. நடனமும் இருந்தது, அதற்குரிய நடன உருப்படிகளும் அமைந்திருந்தன. அதை நான் மிகவும் பாராட்டுகின்றேன். இந்த இடத்தில் இங்கே நடன ஆசிரியர் இருக்கிறார்கள், இன்றைய நடன ஆசிரியர்களும் இருக்கிறார். ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகின்றேன். இங்கு 11 ஆடல் பற்றிய நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருந்த பொழுதுதான் நான் இங்கே வந்தேன். சிலப்பதிகாரத்தை நீங்கள் படித்தீர்களே, ஆனால் அந்த சிலப்பதிகாரம் என்பது கண்ணகி கோவலன் கதை அல்ல. அப்ப என்ன அங்க இருக்குது என்று கேட்டால், நமது வரலாறு, நமது பண்பாடு, நமது இசை, நமது நடனம், நமது வாழ்க்கை, நமது நம்பிக்கை, தமிழகத்தினுடைய வரலாறு தான் சிலப்பதிகாரம். கண்ணகி கதை அது சும்மா ஒரு ஒரு ஊடகமாக தான் இருந்தது. எனவே சிலப்பதிகாரத்தில் வருவது, இன்று பாருங்கள், தவறு செய்தவர் அதனை அனுபவிப்பார் என்ற தீம் இந்த கதையிலே இருந்த. தவறு செய்கிறவர்கள் அதை அதற்குரிய பலனை அனுபவித்து தீர்வார்கள் என்ற ஒரு கதைக்கருவு இந்த நிகழ்ச்சியிலே இருந்தது. இளங்கோவடிகள் கண்ணகி கதை கூற வரவில்லை. அவர் சொல்ல வந்தது தமிழருடைய வரலாறு பண்பாடு என்ற விடயத்தை கருத்திற்கொண்டு எந்த ஒரு டீச்சராக இருந்தாலும் சரி, இந்த 11 ஆடல் வருகின்ற அந்த நிகழ்ச்சியை ஒரு தனியாகவே செய்யலாம். இன்று இவர்கள் எவ்வாறு சிலப்பதிகாரத்தை எடுத்து முழுமையாக எடுத்து இந்த அரங்கேற்றத்தை செய்தார்களோ, இந்த குரவை
குரவையை எடுத்துக்கொண்டு இந்த 11 வகையான ஆடல், அதில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. தமிழருடைய பன்னிசை இருக்கிறது, தமிழருடைய ஆடல் வகை இருக்கின்றது, தமிழர் மத்தியிலே இருந்த புராண கதைகள் எல்லாம் வருகின்றது. எல்லாவற்றையும் வைத்து தனி நிகழ்ச்சியை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்ல வருகிறேன். வெறும் புராண கதைகளிலும் பாரதம் அல்லது ராமாயண கதைகளிலே போய் எங்களை மீண்டும் மீண்டும் ஆரியருக்கு ஆக்காமல் இப்படியான பெரிய எங்களுடைய புறநானூற்றிலே எத்தனையோ கதைகள் இருக்கின்றன. ஒரு முழுமையாக அரங்கேற்றம் செய்யத்தக்க கருவை சில மன்னர்களுடைய வரலாற்றை வைத்துக்கொண்டே செய்யலாம். அந்த அடிப்படையிலே உண்மையிலே இது ஒரு வழிகாட்டியாக இன்றைய அரங்கேற்ற நிகழ்வானது ஏனைய ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களையும் சிந்திக்க வைக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இந்த பிள்ளைகள் 10-12 வருடங்களாக பயிற்சி எடுக்கிறார்கள். வெறும் பாரதம், வெறும் எங்களுக்கு பொருத்தமில்லாதவற்றை எங்களுடைய வாழ்நாள் எடுத்து வீணாக்குகிறார்கள். எனவே இந்த ஆசிரியர்கள் அந்த ஒரு உணர்வோடு எங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த கலைகளை உருவாக்கி கொடுத்தால் அவர்கள் இந்த நாட்டிலே நாம் தமிழர், நமக்கென்றொரு பண்பாடு இருக்கிறது என்ற துணிவை பெறுவார்கள் என்று கூறிக்கொண்டு, உண்மையிலேயே வனிதா குகேந்திரனுடைய முயற்சிக்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன், பாராட்டுகின்றேன். எனக்காக ஒரு தரம் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்களுக்கு வாழ்த்து வழங்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.